this is behind the scenes with me, Fiona. I've always talked about how நான் ஒரு 6 வயசுல இருந்து எழுதிட்டு மட்டும்தான் இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறது, எழுத்துக்கள், போயட்ரி மட்டும்தான். ஸோ 6 வயசுல ஐ டிசைடட் ஐ அம் கோயிங் டு பி அ ரைட்டர். எப்படி அந்த தாக்கம் வந்துச்சு அதெல்லாம் எனக்கு பெருசா ரெக்கலெக்ட் பண்ண முடியல, பெருசா ஞாபகம் இல்லை. பிகாஸ் என்னோட ஃபேமிலியில யாருமே ரைட்டர்ஸ் கிடையாது. எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஆக்குபேஷன்ஸ்ல இருந்து வராங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இன்ஜினியர், அம்மா அப்பா. அண்ட் என் தாத்தாக்கு வந்து இங்கிலீஷ் மேல ஒரு பெரிய பற்றுதல் இருந்தது. லாங்குவேஜ் மேல, நாட் ஜஸ்ட் இங்கிலீஷ். ஸோ ரொம்ப வைடா ரீட் பண்ணுவாரு. அவரோட எம்ஏ இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ஸை தான் நான் என்னோட எம்ஏ யூஜியில் எல்லாமே யூஸ் பண்ணேன். அவரோட கம்ப்ளீட் வால்யூம் ஆஃப் ஷேக்ஸ்பியர் தான் நான் என்னோட காலேஜில் யூஸ் பண்ணேன். அதை வந்து எடுத்துகிட்டு போகிறப்பவே அவ்வளோ பெருமையாக இருக்கும். பிகாஸ் அதில் 1938 எழுதியிருக்கும். பேப்பர் வந்து அப்பள கட்டு மாதிரி இருக்கும். ரொம்ப தின்னாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அந்த புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்துச்சா அந்த ஆர்வம் அப்படின்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஆனால் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ரைட். இயர்ஸில் ஃபஸ்ட்டு ஹிந்து பேப்பரில் பப்ளிஷ் ஆகிறப்போ ஸ்கூலில் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு தட் இவன் வந்து சீரியஸாகவே எழுதுறா அப்படின்னு. ஸ்கூலில் வந்து வேர்ஸ் ரைட்டிங் காம்படிஷன், ஸ்டோரி ரைட்டிங் காம்படிஷன் அந்த மாதிரி இருக்கும். தமிழ் ஸ்டோரி ரைட்டிங், தமிழ் வேர்ஸ் ரைட்டிங், இங்கிலீஷ் ஸ்டோரி ரைட்டிங், இங்கிலீஷ் வேர்ஸ் ரைட்டிங். அந்த 4லையுமே எவ்ரி இயர் ஐ வுட் வின் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ அந்த 4 ஒவ்வொரு இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு அந்த ஸ்கூல் மேகசீனில் அந்த எந்த கதை எழுதினாங்களோ அது வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி இயர் என்னோட 4 ஒர்க் இருக்கும் ஸ்கூல் மேகசீனில். தமிழ் மேலே வந்து பற்று கொஞ்சம் லேட்டராக தான் வந்துச்சு. என்னோட தமிழ் ரொம்ப கேவலமாக இருந்திருக்கு ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அப்புறம் எங்களுக்கு கனகலட்சுமின்னு ஒரு மேம் வந்தாங்க. அவங்க அவங்க ஒரு மாதிரி என்னை வந்து உருவாக்குனாங்கன்னு தான் சொல்லணும். நான் வந்து நிறைய இடத்துல காதில் தேன் பாய்கிறதுக்கு வந்து காதல் தேன் பாய்கிறதுன்னு எழுதிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த டீச்சர்ஸ்லாம் என்னை வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் கிளின்னு கிழிச்சிருக்காங்க. பட் கனகலட்சுமி மேம் வந்து சிரிப்பாங்க. வா கரெக்டாக எழுதலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அது அந்த பட்டுதல் அங்கே வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சில கதைகள், சில கவிதைகள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சு இங்கிலீஷ் மேலே எந்த அளவுக்கு எனக்கு ஒரு லவ் இருந்ததோ அது அப்படியே கேரி ஆகி தமிழ் மேலேயும் எனக்கு போச்சு. ஸோ ஈக்குவலாக தமிழ் கவிதைகள், தமிழ் கதைகள் சைடில் எழுதிக்கிட்டே வந்திருக்கேன். பட் இந்த ஒர்க் இஸ் மை லைஃப்ஸ் ஒர்க். இதுதான் இதுதான் இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி இதுக்காக தான் நான் என்னோட பர்பஸ் வந்து இந்த புக்கை எழுதுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு புக் எனக்குள்ளாக வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே உள்ளே இருந்துகிட்டே இருந்தது. எழுதுவேன். ஒவ்வொரு வாட்டி எழுதிட்டு ஒரு தடவைலாம் ஃபுல்லாகவே எழுதி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து அதை திரும்ப வாசிக்கிறப்ப ஆஸ் அ ரீடர் எனக்கு அது பிடிக்கல. ரைட்டர் நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. பட் ஆஸ் அ ரீடர் எனக்கு பிடிக்கல. ஸோ பல டைம்ஸில் இந்த புக்கை எழுதணும் நான் நினச்சப்ப என்னால் எழுத முடியவே இல்லை. 10th ஸ்டாண்டர்டில், திரும்ப 12th ஸ்டாண்டர்டில், திரும்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில், திரும்ப காலேஜ் 3rd இயரில், மாஸ்டர்ஸில் எழுதவே முடியாத புக்கு. ஒரு 10 வருஷமாக ஸ்டால் ஆகி அப்படியே இருந்த ஒரு புக்கு. பல வருஷம் கழிச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஸ்கூலில் லாஸ்ட் இயர். ஏப்ரல் மே ஹாலிடேஸில் வந்து டீச்சர்ஸ்க்கு அந்த டைம் ஹாலிடே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயினிங்னால எனக்கு ஏப்ரல் மே லீவ் இல்லை. ஸோ சுத்தமாக ஒர்க் இருக்காது. காலையில் போயிட்டு ஈவினிங் வரணும். யூ ஒன்ட் பிலீவ், அந்த காலையில் போயிட்டு ஈவினிங் வர பீரியடில் வேறு எந்த வேலையும் இல்லை. கால்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் புக்ஸ் ரீட் பண்ணிருந்தேன். திடீர்னு தோணுச்சு, வை டோன்ட் ஐ கோ பேக் டு திஸ் புக், இதை ஏன் நம்ம திரும்ப எழுதக்கூடாது அப்படின்னு. அண்ட் எழுத ஆரம்பித்தேன். எக்ஸாக்டாக 2 மாசத்துல நான் 10 வருஷம் எப்படி வந்து எழுத முடியாமல் இருந்தனோ அது எப்படி எழுத முடியாமல் இருந்ததுன்னு கூட தெரில. பிகாஸ் 2 மாசத்துல மடை திறந்து வர்ற வெள்ளம் போல அழகாக அந்த புக் அதுவே அதை எழுதிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சீரீஸில் பிஹைண்ட் த சீன்ஸ் வித் மீ ஃபியோனா, ஐ பி டாக்கிங் அபவுட் த ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங். எழுதுகிறப்ப பெயின் இன்டு வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் எவ்வளோ வலிக்கும், சம்டைம்ஸ் எவ்வளோ இன்ஃபியூரியேட்டிங்காக இருக்கும், எவ்வளோ கோவம் வரும். அட் த சேம் டைம், இஃப் யூ ஆர் அ ரைட்டர் லைக் மீ ஹூ வாண்ட்ஸ் டு கெட் ஸ்டார்டட் அட் சம் பாயிண்ட், சம்வேர் அலாங் த லேன் ஒரு இன்ஸ்பிரேஷனோ ஒரு ஆரம்ப புள்ளியாவோ நான் இருக்கிறதுக்கு இந்த சீரீஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர்.